பிளஸ் இடம் கொள்ளிடம். எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது தாங்கும், ஏற்றுக்கொள்ளும். அதனால் தான் அதன் பெயர் கொள்ளிடம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 1 கிலோமீட்டர் அகலமுள்ள கொள்ளிடம் ஆற்றில் நீர் கரை புரண்டோடுகின்றது. காவிரியின் இயற்கையான நீர் வடிகால் கொள்ளிடம் ஆறு. திருச்சிக்கு மேலே முக்கொம்பு எனும் இடத்தில் காவிரி ஆறு இரண்டாக பிரிகின்றது. கல்லணையின் தொழில்நுட்பத்தில் வியந்த பிரிட்டிஷ் பொறியாளர் சர் ஆத்தர் காட்டன் திருச்சியை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க மேலணை முக்கொம்பில் கட்டினார். இதுதான் கொள்ளிடத்தின் பிறப்பிடம். இங்கு இரண்டாக பிரியும் காவிரி ஆறு கொள்ளிடம் என்ற பெயரில் ஸ்ரீரங்கத்திற்கு வடக்கேயும் காவிரியாக ஸ்ரீரங்கத்திற்கு தெற்கேயும் ஓடுவதால் ஸ்ரீரங்கம் தனி தீவாகின்றது. முக்கொம்பிற்கு வரும் அதிகப்படியான வெள்ள நீர் கொள்ளிடத்தில் திருப்பிவிடப்படுவதால் திருச்சி நகரம் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. இதனை கடந்து வரும் காவிரியிலும் அதிகமான தண்ணீர் வந்தால் காவிரி டெல்டா பகுதிகளை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க கல்லணையில் இருந்து வெள்ள நீர் உள்ளாறு என்ற கால்வாய் மூலம் கொள்ளிடத்தில் மடைமாற்றி விடப்படும். வெள்ளத்திலிருந்து தஞ்சையையும் காவிரி பாசன பகுதியையும் பாதுகாக்கத்தான் சோழர்கள் காவிரியில் கல்லணையை கட்டினார்கள். கடந்த 2 தினங்களாக அதிகப்படியாக வந்த 40,000 கன அடி தண்ணீர் திருச்சி முக்கொம்பில் இருந்தே நேரடியாக கொள்ளிடத்தில் திறந்து விடப்படுவதால் கொள்ளிடத்தில் கரை புரண்டோடுகின்றது தண்ணீர். கல்லணையிலிருந்து கொள்ளிடத்திற்கு 7,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்த கொள்ளிடம் நீர் நேரடியாக கடலுக்கு போவதில்லை. கங்கை கொண்ட சோழபுரம் அருகேயுள்ள அணைக்கரையில் தேக்கப்பட்டு அங்கிருந்து வடவாற்றில் திருப்பி விடப்படும். வடவாற்றுக்கு போக மீதம் உள்ள தண்ணீர் தான் கொள்ளிடத்தில் திறக்கப்பட்டு நேரடியாக கடலுக்கு போகும். கொள்ளிட கரையில் இருக்கும் பெரிய நகரம் சிதம்பரம். சிதம்பரத்தை கடந்து பரங்கிப்பேட்டை அருகே கொள்ளிடம் கடலோடு கலக்கின்றது. வடவாற்றிற்கு போகும் நீர் வீராணம் ஏரியை நிரப்புகின்றது. வீராணம் ஏரியை நிரப்பும் போது கடலூர் மாவட்டத்தின் இன்னொரு பெரிய ஏரியான பெருமாள் ஏரியையும் நிரப்பும். கொள்ளிடம் நதியால் 1 லட்சம் ஏக்கர் பாசனம் நடைபெறுகின்றது. அதன் பிறகுதான் கடலோடு கலக்கின்றது. கொள்ளிடம் கடலோடு கலக்கும் இடத்தில் மீன்வளம் மிக அதிகம். அலையாத்தி காடுகள் எனப்படும் மேங்குரோவ் காடுகள் கொள்ளிட நதியின் களிமுகத்தில் தான் உள்ளது. சுனாமியிலிருந்து இந்த பகுதியை பாதுகாத்தது இந்த அலையாத்தி காடுகள். நதி நிலத்திற்கும் கடலிற்கும் ஆன தோப்புள் கொடி.